ஸோ, இன்னைக்கு நம்ம திரும்பவும் வந்து நம்ம 2300 ரோட் டு 2300 சீரிஸ் கன்டினியூ பண்ண போகிறோம். ஸோ, இன்னைக்கு ஆஸ் யூசுவல் நம்ம கஸ்டமில் போய் சேலஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ தட் வி கேன் கெட் அ பெட்டர் பிளேயர். சப்போஸ் வரலன்னா ஆஸ் யூசுவல் போயிட்டு நம்ம ஓ வெரி குட், நமக்கு ஒரு பெட்டர் பிளேயர் கிடைப்பாங்க. வார் எலஃபேண்ட்ஸ். ஓகே. நம்ம ஆஸ் யூசுவல் E4 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நான் வந்து சிசிலியனோ இல்லை E5 E5 வெரி குட். நைட் F3 விளையாடுவோம். எக்ஸ்பெக்டிங் நைட் C6, பிஷப் C4, இத்தாலியன் ஓப்பனிங், பிஷப் C5 அல்லது நைட் F6 பார்க்கலாம் நம்ம. ஸோ இங்கே வந்து 2 வேரியேஷன் நான் வந்து உங்களுக்கு நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன் ஜென்ரலாக. ஃபாஸ்ட் கேம்ஸாக இருந்தால் இந்நேரம் கண்ணை மூடிட்டு கேன்சல் பண்ணிகிட்ருப்பேன். பட் இது வந்து கொஞ்சம் திங்க் பண்ணுறதுக்கு நேரம் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் சென்சிபிளாக விளையாடுறது ரொம்ப நல்லது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம D3 லைன், C3 லைன் சூஸ் பண்ணலாம். கேஸ்லிங்கும் பண்ணி விளையாடலாம். they will டேக் திஸ் பான். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, லெட்ஸ் கேன்சல். ரொம்ப சேஃபர் சைடான D3யோ C3யோ நான் விளையாடலை. பட் நான் இங்கே வந்து கேன்சல் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். ஓகே, இது மோரலஸ் பிஷப் C5 வச்ச பின்ன நைட் F6 விளையாடுறது டிரான்ஸ்பொசிஷன் சொல்லுவாங்க. இப்போது ப்ராப்பரான ஜோக்கோ பினிசிமோ போர்டில் பார்க்குறோம். நான் ஏன் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா, ஜென்ரலாக நான் ஒரு கேம்பிட் விளையாடுவேன். இது வந்து இந்த டவுட்ஸ் கேம்பிட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து இந்த மாதிரி ரெக்கார்டிங் பண்ணும்போது ட்ரை பண்ணதில்லை. ஏன்னா இதில் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஜெயிச்சா பயங்கரமாக நம்ம வந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா ரொம்ப என் கேம் வந்து நமக்கு ஃபேவரபுளாக இல்லாத மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் நான் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். மிடில் கேமில் அவர் அட்டாக் பண்ண முடியுன்றதான் என்னோட ஒரு எண்ணம். கேன்சல் பண்ணியாச்சு. ஒரு 2 பீஸ் டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ ஜென்ரலாக வந்து இந்த மாதிரியான கிங்ஸ்பான் ஓப்பனிங்கில் ஓப்பன் கேம் விளையாடுறது ரொம்ப ரொம்ப வழக்கமான விஷயம். ஸோ ஐம் கோனா sacrifice a pawn in the center. Please do not try this at your home. Pawn to D4, expecting him to take with the bishop. மற்றதெல்லாம் விளையாடினா ரொம்ப ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணலாம். பிஷப்பால் டேக் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடுற மாதிரி இருக்கும். மிடில் கேம் அண்ட் எண்ட் கேம். ஸோ அதுதான் மெயின் லைன். பிஷப் டேக்ஸ் D4 இஸ் த மெயின் லைன். ஸோ D4 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு சப்போஸ் பிஷப் இன்ட்டுனா நான் நைட்டால் வெட்ட போகிறேன். ஸோ யா, கண்டிப்பாக ஒரு நல்ல பிளேயர் தான். ஏன்னா அந்த மூவ் ஆர்டர் பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். ஏற்கனவே வந்து இந்த மூவ் ஆர்டரை வந்து அவர் பார்த்துருக்குறாரு. அதனால் இந்த மூவ் வந்து அவர் விளையாட முடியுது. அதுதான் விஷயம். அவர் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பானை F4ல் போட்டு நம்ம வந்து அண்டர்மைன் பண்ணோம் இந்த ஸ்ட்ரக்சரை. அதுக்கப்புறம் பிஷப் போட்டு ப்ரெஷர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு வீக் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அவருக்கு F6ல். ஸோ இந்த மாதிரி பார்க்கலாம். ஒரு வேளை பானையில் வெட்டலான்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரோ என்னமோ, அதுவும் இருக்கலாம். தெரியல, பார்க்கலாம். பானையில் வெட்டினாருன்னு சொன்னால் தென் ஐ வில் புஷ் F4 எனிவே. இதில் யோசிக்க ஒன்றும் இல்லை. ஏன்னா இதை கவனித்து தானே ஆடிருப்பார். ஒருவேளை நான் ஏதாவது பிளண்டர் பண்ணிட்டேனோ கேவலமா? எனக்கே இப்போ சந்தேகமாக இருக்குது. ஓகே, ஹி பிளேட் த மெயின் மூவ். இந்த பான் F4க்கு D6 அண்ட் தென் ஐ டேக் ஒன்ஸ். அப்போ தான் நம்ம பிஷப்போட டயகனல் ஓப்பன் ஆகும். பிஷப் வச்சு பின் போட்டு இமீடியட்டாக அதை கேப்சர் பண்ணிவிடுவோம். ஸோ GF6 ஆட வச்சுருவோம். பிஷப் பேர் நம்ம வச்சுக்க மாட்டோம். ஏன்னா சென்டரில் இந்த பான் வந்து அவ்வளோ வேகமாக ட்ரேட் ஆகாது. அதனால் பிஷப் பேர் இமீடியட்டாக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அதனால் பிஷப் பேர் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே மெயின் மூவ் வந்து பிஷப் ஹியர், நைட் ஹியர், குயின் ஹியர் ஆர் ஆமாம், இந்த 3 மூவ் தான் இங்கே மெயின் மூவ். சில பேர் H6 கூட ஆடுவாங்க. இன்னும் சில கேமில் நான் கேன்சல் பண்ணி கூட பார்த்துருக்கேன். கேன்சல் பண்ணிட்டு கிங் H8 போட்டு என்ன ஒரு அட்டாக் பண்ணது, அந்த மாதிரி கூட ஒரு கேம் நான் பார்த்துருக்கேன். பட் இந்த கேமில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மூவ் இது தான். பிஷப்பை சேலஞ்ச் பண்ணுறது, குயின் E7 போட்டு இங்கே இந்த ஒரு த்ரெட்டு க்ரியேட் பண்ணுறது, அல்லது நைட்டையே பின்னாடி ரீட்ரீட் பண்ணி பிஷப்பை ஹிட் பண்ணுறது. இது எது வேணால் வந்து விளையாடலாம். அது விளையாடும்போது என்னென்னா, நான் அவருக்கு ஒரு பான் வந்து ட்ராப் ஆகும். நம்ம கொடுத்த பானை எடுத்துடலாம். இப்போ ஆக்சுவலாக நம்ம ஒரு பான் வந்து டவுனு. ஸோ பானை வந்து கேம்பிட் பண்ணி ஆடிருக்கோம். ஸோ குயின் இன்ட்டு குயின், கிங் இன்ட்டு இதுனா நம்ம வந்து வி கேன் டேக் ஆன் F7 அல்லது வி கேன் டேக் ஆன் வி கேன் நாட் டேக் ஆன் F7. F6ல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரூக் இன்ட்டு F6, பிஷப் இன்ட்டு F7 இந்த மாதிரி விளையாட ட்ரை பண்ணலாம். அடுத்து உடனே இந்த நைட்டை மட்டும் டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரூக் வில் இன்வால்வ் இந்த கேம். ஸோ நல்ல ஒரு விஷயம் இது. பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி.
யா. ஸோ இப்போது இந்த மூவ் நான் எல்லாத்துக்கும் இந்த மூவ் விளையாடுவாங்கன்னு மட்டும்தான் சொன்னேன். பட் அதுக்கு நான் என்ன ரிப்ளை பண்ண போகிறேன்னு சொல்லல. இந்த பிஷப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெவலப் பண்ணி சேலஞ்ச் பண்ணுறாரு. இப்போ அதே போல் நான் என்ன பண்ண போகிறேன், டெவலப் பண்ணி அதை டிஃபெண்ட் பண்ண போகிறேன். நைட் A3 இதுதான் வந்து மெயின் மூவ். நைட் A3 ஜஸ்ட்டு டெவலப் பண்ணுறது. ஐடியா என்னென்னா, அவங்க வெட்டும்போது நம்ம நைட் வந்து சென்டர் ஆஃப் த போர்டுக்கு போயிட்டு இந்த பானில் ப்ரெஷர் பண்ணோம். அண்ட் தென் நைட் வில் கோ டு E3 அண்ட் தென் இந்த லைட் ஸ்கொயரில் போகும். இதுதான் வந்து இந்த ரீமினரிங்கோட ஒரு சின்ன பிளானு. இப்போ நிறைய பேர் வந்து ஓப்பனிங் படிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் லெவல் வரைக்கும் ஐ மீன் என்ன சொல்கிறது, ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த நைட் ரீமினரிங் எப்படி எனக்கு புரிஞ்சுது, இது நீங்கள் யோசனை பண்ணியுமே கண்டுபிடிக்கலாம். பட் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெடிமேடாக இந்த பிளான் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஓப்பனிங் தெரியறதுக்கும் தெரியாததுக்கு ஏதாவது வித்தியாசம். யோசனை பண்ணி பண்ணுறது வேறு, ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்த நம்ம கான்ஃபிடண்ட்டாக விளையாடுறது வேறு. பட் இது வந்து எல்லா ரெஸ்பான்ஸ்க்கும் நம்ம இதே மாதிரி நம்ம ரீமினர் பண்ண போகிறோமான்றது கிடையாது. ஏன்னா பொசிஷன் இஸ் கோயிங் டு சேஞ்ச். ஏன்னா பொசிஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஸோ அவரோட பிளான் இது தான். நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம இந்த நல்ல ஒரு சின்ன ட்ராப் இது. நமக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடணும் இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும். இப்போ பிஷப் இன்ட்டு அடுத்து நைட் இன்ட்டு அண்ட் தென் குயின் C5 ஆடுவார். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பான் C3. பான் C3யோட ஐடியா என்னென்னா, அவரோட ஸ்ட்ராங் ஸ்கொயரை நான் வந்து ரீகெயின் பண்ண போகிறேன் 1. 2வது நைட் வந்து தேவைப்படும்போது C2க்கும் கொண்டு வந்து E3க்கு போக முடியும். இதுதான் என்னோடய பிளான். இப்போ அதே போல் நைட் வந்து C6 போனதுக்கப்புறம் அவர் இந்த நைட் இங்கே வந்து கேப்சர் பண்ணி பின்னாடி போனார் இல்லையா, அதில் ஒரு டெம்போ ஆர் அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் அவருக்கு வந்து வேஸ்ட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ பான் C3 போட்டு நைட் அட்டாக் பண்ணுறேன். ஸோ அவர் இங்கே இன்சர்ட் பண்ணாலும் ஓகே தான், நம்ம வந்து இங்கே கேப்சர் பண்ண முடியும். அல்லது ஆமாம், ஃபஸ்ட்டு கேப்சர் தான் பண்ணேன், ஏன்னா ரூக் அட்டாக்ல இருக்கும். ஸோ அதனால் வேறு வழி இல்லை. ஸோ ஆனால் இன்னும் இந்த பின் இருக்கிறதுனால நம்ம இன்னும் இந்த பிஷப்பை வந்து விட வேண்டிய அவசியம் இல்லை இப்போதைக்கு. ஸோ அதே போல் நைட் C6க்கு அப்புறம் ரூக் D8 ஆட வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் அவசரப்பட்டு இதை ஆடிடுவாங்க. அதுக்கப்புறம் பிஷப் F6 ஆனால் GF6 இருக்குது. குயினை மூவ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே, அவங்க ரூக் வந்து ஓப்பன் ஃபைலில் இருக்கும் கண்டிப்பாக. நான் இந்த என் கேமை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூக் வந்து ஓப்பன் ஃபைலில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆக்குப்பை ஆகிடும். இதுதான் பிரச்சனை நமக்கு. பட் ஓகே, இது வந்து பெரிய இஷ்யூ கிடையாது. அந்த ரூக் இங்கே இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணால் போதும். அதனால் நம்ம வந்து ஒரு லூசிங் பொசிஷனோ அந்த மாதிரியோ நம்ம வந்து ஆக போகிறது கிடையாது. பார்க்கலாம். ஸோ அது எதிர்பார்த்த மூவ் தான். இப்போ நைட் இஸ் அண்டர் அட்டாக். ஸோ பிஷப் F6. இப்போ என்னென்னா குயின் C5 செக் வில் பிக் அப் த நைட், கரெக்டுங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நைட்டை வந்து ப்ரொஃப்ளாக்டிக்காக E3 மூவ் பண்ணலாம், அல்லது குயின் F3யும் டெவலப் பண்ணலாம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, குயின் F3 டெவலப் பண்ண போகிறேன். இந்த நைட்டு என்ன இரிட்டேட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, நைட் F4 வந்துட்டு சம் வேரியேஷன்ஸில் இங்கே லேண்ட் ஆகும். ரூக் G8 அண்ட் பான் வில் பி பின். ஸோ ப்ரொஃப்ளாக்டிக்காக இந்த மூவ் எல்லாம் பண்ணணும். ஸோ நம்ம வந்து பண்ணிடலாம் எல்லாமே, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are gonna play queen to F3. சப்போஸ் அவர் செக்கு த்ரோ பண்ணுறாரு அப்படின்னா, தென் ஐ வில் ப்ளே நைட் E3 அண்ட் தென் கிங் H1. இல்லை இந்த இடத்துல குயின், இப்போ நம்ம வந்து இன்னொரு மூவ் வந்து எனக்கு யோசனை பண்ண தோணுது, ஆர் நல்ல மூவாக எனக்கு தோணுது. இவ்வளோ இது நம்ம வந்து அலோவ் பண்ணுறதுக்கு டேரெக்டாகவே நம்ம வந்து கிங் H1 ஆடலான்னு தோணும். ஆனால் அவர் ரூக் D8 விளையாடுவார். ஸோ இதுவும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் இப்போ அவர் குயின் சைட் கேஸ்லிங்கும் பண்ண முடியும். ஸோ குயின் சைட் கேஸ்லிங்கும் பண்ண முடியும். இன் சம் கேஸஸில் நம்ம கிங் H1 ஆனதுக்கப்புறம் அவரால் இங்கே வந்து இந்த நைட் மேலே டெம்போ கெயின் பண்ண முடியாது. ஏன்னா குயின் F6 த்ரெட்னிங் த ரூக், அதுதான். ஸோ இந்த மூவ் தான். இப்போ இந்த நைட்டுக்கான இப்போது என்னோடய ஓப்பனிங்கோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு உங்களுக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் நான் என்னோடய ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இது மாதிரி நீங்கள் பிளாக்காக விளையாடும்போது என்ன நீங்கள் வந்து இது மாதிரி விளையாடுவாங்கன்னு தெரிஞ்சு நீங்கள் விளையாடுறதும் ஓகே தான், நல்ல ஒரு ஐடியா தான் இது. பட் இருந்தாலும் என்னோடய ஐடியாஸ் என்னென்னா, இப்போ இந்த நைட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சென்ட்ரலைஸ் பண்ணுறோம். இவர் வந்து ஒரு டீசெண்டான பிளேயர். இவரோட ரேட்டிங்கை நம்ம அப்படியே கன்வெர்ட் பண்ணால் கூட ஒரு 1600 இருக்கும் ஃபிடேயில், அல்லது ஈவன் 1700 கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு அளவுக்கு நம்ம தேவையான பொசிஷனை நம்ம அச்சீவ் பண்ணுறது ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் நமக்கு. அதுதான் இப்போ நம்மளால் இங்கே வெட்ட முடியாதுன்னு சொல்கிறாரு, தெரிஞ்ச விஷயந்தான் அது. அதனால் நம்ம வந்து கிங்கை வந்து H1க்கு போட்டுக்கலாம். அப்போ நைட் F4 வந்துட்டு இங்கே டைமும் கெயின் ஆகாது. ஸோ தட் நம்ம நைட் கேன் பி சென்ட்ரலைஸ்ட். என்ன சொல்கிறது, ரொம்ப டேஞ்சரஸான நைட்டு. இந்த நைட்டை நான் சென்ட்ரலைஸ் பண்ணியே ஒரு 20-30 கேம் ஜெயிச்சிருப்பேன் ஃபாஸ்ட் கேம்ஸில், நாட் இன் ரேபிட். ஃபாஸ்ட் கேம்ஸ் மீன்ஸ் 3+0 ஆர் 1+0 அந்த மாதிரி ஃபார்மேட்டில். இவ்வளோ நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பேசி விளையாடி கொஞ்சம் வேகமாக தான் விளையாடுவோம். அது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஜென்ரலாக நமக்கு டைம் வந்து குறைவாக இருக்கும். பட் இங்கே
இவ்வளோ பேச்சு பேசி இவ்வளோ டைம் இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது, என்னன்னு தெரில. மேபி டைம் மேனேஜ்மெண்ட்டா இல்லை தெரிஞ்ச ஓப்பனிங்கிறதுனால நான் வந்து ஃபாஸ்ட்டாக விளையாடுறேன்னா, ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் பார்க்கலாம். இப்போது லாங் டைமாக நம்ம ஒரு விஷயத்த மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் போதும். அதாவது இந்த ரூக் வந்து நம்ம செகண்ட் ரேங்க்கில் அட்டாக் பண்ணுறதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா, இந்த வீக் பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு கேமை நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். இங்கே ஒரு வீக் பாயிண்ட் இருக்குது, அதையும் மறந்துடக்கூடாது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் அந்த பானை ஏன் கேம்பிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்ட்ரக்சரே கிடையாது. குயின் சைடில் ஓகே தான். ஈவன் நான் வந்து குயின் சைடில் 2 பாயிண்ட்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணி கூட இந்த கேமை நான் ஜெயிச்சிருக்கேன். ஸோ நம்ம சில வேலைகளில் அட்டாக்கும் நம்மளால் பண்ண முடியும். சரி பார்க்கலாம். வார் எலஃபண்ட்ஸ் 4 யானைகளா? நல்ல பேர் இல்லையா? அதே போல் அவர் இங்கே வரும்போது நம்ம இங்கே கேப்சர் பண்ணலாம். சப்போஸ் அவர் டபுள் பண்ணார்னா இங்கேயும் கேப்சர் பண்ணலாம். காரணம் என்ன அப்படின்னா நைட் இஸ் அன்டிஃபெண்டட். ஸோ அது ஒரு ஒரு வேலிடான ஒரு இதுவாக இருக்கும். அதே நேரத்தில் அவர் உள்ளே வர்றதை நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ப்ளஸ் கிங்குக்கு எஸ்கேப் ஸ்கோர் கிடையாது, அதையும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ என்னென்னா இவர் பாருங்கள், ரூக் இங்கே வச்சுட்டு அப்படியே இங்கே வந்து உள்ளே பூந்து நம்மளை கலாய்க்க பார்க்குறாரு, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது எப்படி நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து இங்கே F6ல் வெட்ட முடியுது. ஆப்வியஸ்லி நைட் இஸ் ஹேங்கிங். ஸோ ஃபஸ்ட்டு வி ஹேவ் டு டூ சம்திங் அபவுட் த நைட். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நைட் இங்கே போட்டோம் அப்படின்னு சொன்னால் தென் இங்கே ஃபோர்க்கிங் ஆப்ஷன் கூட இருக்குது. குயினை கிச்சு கிச்சா மூட்டி விட்டோம் அப்படின்னா, குயின் ஓடிச்சு அப்படின்னா ஃபோர்க் இருக்குது. ஸோ அப்போ டெஃபினட்டாக நைட் D5. நைட் D5க்கு அவர் நைட் F4 ஆடினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா பானை கொடுக்க போகிறோன்னு நினைக்கிறாரு. பட் என் கேம் ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம வந்து பண்ண வேண்டியதெல்லாம் குயினுக்கு நான் சொன்ன மாதிரி கிச்சு கிச்சா மூட்ட வேண்டியதான். தென் அதுக்கப்புறம் ரூக் D1 அல்லது நீங்கள் டைரெக்டாக F6ல் வெட்டலாம். ஐ டோன்ட் திங்க் நமக்கு எதுவும் பிரச்சனை இருக்க மாதிரி எனக்கு தோணலை. நவ் அவர் பொசிஷன் இஸ் வெரி கம்ஃபர்டபுள் டு ப்ளே. இன்ஃபேக்ட் ஸ்லைட்லி நான் வந்து பெட்டராக இருக்க மாதிரி எனக்கு என்னோடய கட் ஃபீலிங் எனக்கு தோணுது. பட் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதே போல் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது நமக்கு. தட் இஸ் அ கிளியர் அட்வான்டேஜ். தட் இஸ் த டைமிங் அட்வான்டேஜ். அவருக்கு இன்னும் 3 மினிட்ஸ் தான் இருக்குது. நமக்கு வந்து 7 மினிட்ஸ் இருக்குது. இந்த லெசன் வந்து எத்தனை தடவை சொன்னாலும் அது வந்து மண்டையில் ஏற மாட்டேங்குது எனக்கு. நிறைய பேருக்கும் அதே ப்ராப்ளம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஓகே டிஃபென்ஸ் தட். ஸோ இப்போ நான் நைட்டை மூவ் பண்ணேன் அப்படின்னா இஸ் கோயிங் டு கம். ஸோ அதனால் வந்து நம்ம அதை பண்ண முடியாது இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வீக் பானை டார்கெட் பண்ணலாம். இந்த வீக்னஸ் எங்கேயும் போகிறது கிடையாது. ஸோ நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி, ஏன்னா இன்னமும் அது ஃபோர்க்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்கிறாரு. அதனால் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு அட்டாக் பண்ணி பார்ப்போம். அதே போல் அந்த நைட் மூவ்ஸ் ரூக் D2 வரும்போது நமக்கு வந்து B2 அட்டாக்ல இருக்காது. இன் தட் வே நம்ம ஒரு டபுள் அட்டாக்கை சந்திக்க மாட்டோம். ஏன்னா G2 ஆல்ரெடி இஸ் இன் த ப்ரெஷர். குயினே கூட ஃபோர்க்கில் மாட்ட வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே போனோன்னா ஃபோர்க்கு. பட் ஓகே, குயின் ஹேஸ் டு கோ டு D6 நவ். ஓகே, ஆல் த வே பேக். வெரி நைஸ். இப்போ என்னென்னா நம்ம இங்கே கேப்சர் பண்ணும்போது த கிங் ஐ மீன் த ரூக் வில் என்டர். ஸோ அப்போ நம்ம வந்து D2 கார்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ நான் என்ன நினைக்கிறேன், ஒரு வேல்யூபிளான டெம்போ கெயின் பண்ண வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் நான் A7 இஸ் அன்டிஃபெண்டட். நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் குயினை மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணிவிட்டு இந்த A பானை அட்டாக் பண்ணுறேன். இன் அ வே ஐ எம் ஸ்டாப்பிங் D2 ஆர் ரூக் D2. நவ் ஆல்சோ ஐ எம் ப்ரிப்பேரிங் த மூவ் நைட் டேக்ஸ் F6 ஆர் ரூக் டேக்ஸ் F6. ஓகே, தட்ஸ் ஆல். நவ் இன்னொரு பாருங்களேன், இந்த கிங் மூவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃபோர்க்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து ரொம்ப சூப்பரான பொசிஷன் என்னை பொறுத்த வரைக்கும். இதை வந்து என்ன சொல்கிறது, மோசமாக ஆடி எதுவும் பண்ணிடக்கூடாது, தப்பு பண்ணிடக்கூடாது, அதுதான். அதே போல் நைட் இனிமேல் சென்டர் ஆஃப் த போர்டுக்கு வர்றதை அவர் அலோவ் பண்ண மாட்டார். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து சாக் பண்ணலாமோன்னு எனக்கு கண்டிப்பாக ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா 2 பான் ஒரு பான் கிடச்சிரும். ப்ளஸ் ஒரு ஸ்ட்ராங்கான நைட் வச்சுருப்போம். இங்கே போனோம் அப்படின்னா அவர் வந்து பானை வெட்டினா வெட்டு அண்ட் தென் ஓகே, திஸ் இஸ் ஐடியா. ஸோ இதுதான் நம்ம வந்து திங்க் பண்ணியிருக்கணும். அதை நான் வந்து கவனிக்கல. நைட் F4 நான் கன்சிடரே பண்ணல. ஏன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ டபுள் அட்டாக் நவ். என்ன பண்ணலாம் இப்போது, இன்னும் ஒரு வேரியேஷன் நம்ம வந்து பார்க்கலாம். ஒன்றுனா G3 ஜஸ்ட்டு அட்டாக்கிங் த நைட். இப்போ இந்த கிங் H1 மூவ் இப்போ கூட நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த நைட் ஜம்ப் ஆகும்போது செக்கோட வராது. ஸோ G3 attacks the knight. Suppose takes, I take, he takes back. So multiple times I can take.
அண்ட் தென் ஓகே தான் இந்த என் கேம். பட் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பாயிண்ட்ஸ் இருக்கும் நமக்கு. அவங்களுக்கும் ஸ்ப்ளிட் பாயிண்ட்ஸ் இருக்குது. பட் ஓகே தான். என்ன பண்ணலாம்? இல்லை ரூக் சேக்கா இப்போ நமக்கு வந்து 5 நிமிஷம் டைம் இருக்குது. மேபி இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் கிட்ட நம்ம வந்து இதை இவாலுவேட் பண்ணுறது பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரூக் இன்ட்டு F4, பான் இன்ட்டு F4 அண்ட் தென் குயின் டேக்ஸ் F4 அண்ட் தென் நைட் வந்து இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் அங்கே ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கூட அதுக்கப்புறம் நம்ம எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ண போகிறோம்? ஸோ குயின் இஸ் ஹியர். ஸோ அட்டாக்கிங் C7 இருக்குது. நம்ம வந்து டபுள் பண்ணணும். குயின் பேட்ரி ஃபார்ம் பண்ணணும். ஒரு எஸ்கேப் ஸ்கொயர் க்ரியேட் பண்ணணும். மோசமான நிலைமையில் போய் தோக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படி பார்க்கும்போது நம்ம இதுவும் கன்சிடர் பண்ணலாம். பட் G3 விளையாடினா என்ன பண்ணுவார்? ஸோ G3 விளையாடினாக்கா நைட்டை கொண்டு போயிட்டார் அப்படின்னா அவருக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஸோ ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்காது. ஸோ G3, ரூக் இன்ட்டு F6, G இன்ட்டு F4, E இன்ட்டு F4, ரூக் இன்ட்டு F4, ரூக் இன்ட்டு F4, குயின் இன்ட்டு F4 அண்ட் தென் வில் ஹாவ் தி ஐசோலேட்டட் பான் ஆன் E4. ப்ளஸ் ஸ்டில் வி ஆர் கவரிங் தி D2 ஸ்கொயர். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம G3 தான் பெட்டரோன்னு தோணுது. இதுக்கு மேலே என்னால் கேல்குலேட் பண்ண முடியாதுங்க. இவ்வளோ தான் என்னால் பண்ண முடியும். லெட்ஸ் ப்ளே பான் டு G3. ஏதாவது கவுண்டர் அட்டாக் இருக்கான்னு நான் பார்க்கல. வெயிட், வாட்? ஓகே, the rook can infiltrate, can drop back, and then we can do the same thing. Oh, rook cannot infiltrate. I have this check, right? செக் வச்சோம் அப்படின்னா சப்போஸ் அவர் வெட்டலன்னு வச்சுக்கோங்களேன் ரூக்கால, then I'll take his rook and then take the queen. சப்போஸ் வெட்டிட்டார் அப்படின்னா I'll take the knight itself, then takes, and then I'll take back with the rook and then double the rook, put pressure on the F7. Oh, very nice. Very, very nice. Yeah, let's go for this. Check. He must capture our knight. Otherwise, I'll take. என்னன்னா அவருக்கே ஏதோ ஃபேவர் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா பொசிஷன் கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகிருக்கு. செகண்ட் ரேங்க் கார்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் ஆனால் இந்த வேரியேஷன் ஓகேன்னு சொல்லி நானும் சூஸ் பண்ணிட்டேன். பார்க்கலாம். எஸ்கேப் ஸ்கொயரும் நமக்கு பிரச்சனை தான். ஏன்னா இந்த ரூக்கு இங்கே கார்ட் பண்ணிகிட்ருக்கு. பேட்ரி ஃபார்ம் பண்ணி மேட் த்ரெட்டன் பண்ணலாம் அவர். பட் அதுக்குள்ளே நம்ம ரூக்கை இங்கே போட்டுக்கலாம். அடுத்த ரூக் F2 இருக்குது. ஆனால் கொஞ்சம் டிஃபென்சிவ் ஆடணுங்க. நமக்கு அந்த மேபி வேறு வேரியேஷன் பெட்டராக இருந்திருக்கலாம். பட் என்னோடய பர்ஸ்பெக்டிவில் அதுதான் பெட்டராக தோணுச்சு. பட் விளையாடி முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது அது பெட்டர் கிடையாதுன்னு சொல்லிட்டு. இது யூஸ்வலாக நடக்கிறது தானே இல்லையா? ஸோ ஓகே, 4th த்ரெட்டு ப்ளஸ் ரூக் D2, ரூக் D1 நிறைய த்ரெட்டு க்ரியேட் பண்ணுறாரு. இப்போ இது வேறு டபுள் அட்டாக்ல வரப்போகுது. ஐயோ, ரூக் F3 போட்டால் இங்கே டபுள் அட்டாக் வராது இல்லையா? ஆனால் how come we are going to stop this? Plus rook D1 is a checkmate. So we must play rook F1. சப்போஸ் அவர் என்னென்னா இப்போ இந்த பான் காப்பாற்றவே முடியாதோன்னு எனக்கு தோணுது. காரணம் என்ன அப்படின்னா 4க்கு அப்புறம் குயின் C1 தான் இருக்குது. ரொம்ப டிஃபென்சிவாக போகிறோம். ப்ளஸ் we are threatening this F7. அது மட்டும் இல்லாமல் ரூக் D2 வந்துட்டு இங்கே ஒரு மேட் த்ரெட்டன் பண்ண வாய்ப்பு இருக்குது. நாட் ஈஸி பொசிஷன் ஃபார் us to defend. இந்த ஒரு மூளை வந்து எல்லாமே மாறி போச்சு. ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். அப்போ வந்து அந்த வேரியேஷன். ஆனால் ரூக் D3 நான் வந்து வச்சதுக்கப்புறம் தான் அதை அது ஒரு மெயின் லைனாகவே கன்சிடர் பண்ணவே இல்லை. நான் கால்குலேட் பண்ணதே வேறு இல்லையா? அவருக்கு கூட பேக் ரேங்க் இஷ்யூ இருக்குல்ல? கரெக்ட். ஏன்னா இங்கே நம்ம வெட்டிட்டோம் அப்படின்னாலே இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது அவருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா எதாட் ஆஃப் பிளேயிங் திஸ் மூவ், ரூக் C6 இருக்குது. இவர் கலந்த பின்னு மாதிரியான ஏதோ ஒன்று. அதனால் அது வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். குயின் F2 நான் கன்சிடர் பண்ணுறேன். ரூக் D2 இன்வைட் ஆகுது. ஓகே, தென் அகெயின் ஐ வில் ப்ளே குயின் F3. உள்ளே வர வாய்ப்பு இருக்கா?
வந்தா எஸ் டேக் மேபி ஆர் குயின் F3 போகலாம். பட் கிங் இவ்வளோ லட்சணத்தில் வச்சுக்கிட்டு நம்ம ரூக் வெர்சஸ் குயின் வெர்சஸ் 2 ரூக்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நல்லா போயிட்டு இருந்த பொசிஷனை எப்படி இந்த மாதிரி விட்டோம்? அந்த கிரிட்டிக்கல் மொமெண்ட்டை இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ப்ராப்பராக கேல்குலேட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். பட் ஓகே, லெட்ஸ் see. லெட்ஸ் ப்ளே குயின் டு F2. அவர் க்ரீடியாக இங்கே வெட்ட வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக இங்கே கவுண்டர் அட்டாக் தான் பண்ணணும். சப்போஸ் வெட்டினாருன்னு சொன்னால் தென் இஸ் ஓவர். ஸோ ரூக் டேக்ஸ் F7. இங்கேயுமே அவருக்கு டபுள் அட்டாக் தான். லாங் டேர்ம் வீக்னஸ் வந்து D3. ஏன்னா C3 ஆடும்போது D3 வில் பிகம் அ பர்மனெண்ட் வீக்னஸ். ஏன்னா E4 ஆல்ரெடி ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறது நல்லது. ஸோ இங்கே என்னென்னா நம்ம குயின் F3 ஆடினதுக்கப்புறம் அவர் வந்து ரூக்கை டபுள் பண்ண போகிறாரு செகண்ட் ரேங்க்கில். ஸோ டைமிங் இஷ்யூ இருக்குது, பார்க்கலாம். 50 செகண்ட்ஸ் தான் வச்சுருக்காப்புல. பட் ஓகே, 5 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு இது ரேப்பிட்க்கு. நம்ம வந்து நேரில் விளையாடுற கேம்லேயே நிறைய மூவ்ஸ் பண்ணுவாங்க 5 செகண்ட்ஸில். இங்கே வந்து நம்ம ஆன்லைன்றதெல்லாம் டக்கு டக்குன்னு மூவ் பண்ணாலே போதும். டபுள் பண்ணிட்டாரு. இஃப் ஐ டேக் ஆன் F7, இவர் வந்து இங்கே கேப்சர் பண்ண போகிறாரு. தட் இஸ் அ செக் கிங் G1. டார்க் ஸ்கொயரில் எதுவும் செக் இல்லை, இருந்தால் பிரச்சனை நமக்கு. கிங் G1க்கு அப்புறம் திரும்ப என்ன பண்ண போகிறாரு? ஏன்னா ரூக் F7 ஆல்ரெடி இங்கே ஒரு த்ரெட்டு நம்ம க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா? அல்லது இப்போவே கேப்சர் பண்ணிவிட்டு கேப்சர்ஸ் குயின் D2 செக், நைட் டு குயின் டேக் C3 இருக்குது. ஸோ ஐ திங்க் இட் இஸ் த பெட்டர் ஒன். ஆர் ஆம் ஐ கெட்டிங் செக் மேட்? ஓ, குயின் செக்கை பார்க்கலங்க. குயின் கேன் கிவ் தி செக் அலாங் வே. சுத்தம் ஹவுஸ் த கேம். வெரி சிம்பிள் மேட். ஓகே, லெட்ஸ் ரிசைன். ஸோ சேட். பட் ஓகே, என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னா இந்த குயின் டு G2 ஆடி இருக்கணும் அவசியமாக. ரொம்ப கிரிட்டிக்கல் ஏரர் எங்கன்னு சொல்லி பார்ப்போம். பட் அதான் இங்கே வெட்டியிருக்கணும். அதுதான் மூவு. நான் ஏதோ ஒரு குருட்டு கால்குலேஷன் பண்ணி மாட்டினேன் செக்மேட்டில். இந்த குயின் இப்படி வந்து செக் கொடுக்கும். ஃபஸ்ட்டே இந்த G5 ஓப்பன் ஆகிடுச்சு. அது எப்படி நான் மறக்கிறேன் பார்த்தீங்களா? டைம் இருந்திருக்கு, பட் ஐ குட் ஹவ் தாட் பெட்டர். பார்த்துக்கலாம் விடுங்க. நான் நேற்று ஜெயித்தோம் தோக்க வேண்டிய கேமை. இன்றைக்கி தோக்க வேண்டிய கேமு, சாரி, ஜெயிக்க வேண்டிய கேம் தான் நான் நினைக்கிறேன். பட் எங்கேயும் பெரிய அட்வான்டேஜ் நமக்கு இருந்த மாதிரி எனக்கு தோணலை. ஆனால் மிடில் கேமில் ஏதோ இருந்திருக்கும் டாக்டிக்ஸ் டெஃபினட்டாக. 83 இங்கெல்லாம் டெஃபினட்டாக தப்பு இல்லை. F8 ரூக் D1 ஆடிருந்தோம் அப்படின்னா இந்த ரூக் உள்ளே வந்திருக்காது. ப்ரொஃப்ளாக்டிக்காக விளையாடிருக்கலாம். இந்த நைட்டை வந்து இங்கே வச்சு வெட்டினது தாங்க தப்பு. ஏன்னா நைட் F4 ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ் போல் இருக்குது. அதே போல் நைட் D5 தான் ஆடிருக்கணும். G3 வந்து செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட். பரவாயில்லைங்க, என்ஜினில் நம்ம செகண்ட் மூவ் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். நைட் D5 வந்து ஆடிருக்கணும் போல். ஓகே, இங்கெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது, பெட்டராக கிடையாது. ஆப்போனண்ட் வந்து ரொம்ப பெட்டராக இருந்திருக்காரு. அது நமக்கு வந்து தெரியாமல் இருந்திருக்கு. அந்த நைட் F4 வந்து அலோவ் பண்ணியிருந்திருக்க கூடாது. ஓகே, நைட் F4 அண்ட் தென் G3. வெரி நேச்சுரல் மூவ். யூ கடவுளே, ரூக்கை வெட்டிட்டு 4 பண்ணியிருக்கலாம்ல. இவ்வளோ அதான் சொன்னால் ஏதோ ஒன்று இருந்திருக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து கால்குலேஷன் பெட்டராக பண்ணியிருந்திருக்கணும் நான். ஓகே, கொஞ்சம் வெக்கமாக இருக்குது இதை கண்டுபிடிக்கலன்னு சொல்லிட்டு. பட் ஓகே, பார்த்துக்கலாம். குயின் இன்ட்டு D3 விளையாடிருந்தால் கேமே முடிஞ்சதுங்க. இதை நான் கன்சிடரே பண்ணல. அப்படி கன்சிடர் பண்ணாலும் நான் இப்படி நினச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இங்கே இந்த செக்கை பார்க்குறேன், பட் ஐ கேன் சிம்பிளி டேக் அப்படின்றது தெரியல. பிகாஸ் இங்கே F8ல் வெட்டும்போது என்னோடய இதை கூட அவங்களால ரீகேப்சர் பண்ண முடியாது. ஸோ வெரி நைஸ் டாக்டிஸ் ஐ மிஸ்ட். கம்ப்ளீட்லி வின்னிங் பொசிஷன். ஹோல் ரூக்கு வந்து வின் பண்ணியிருந்திருக்கலாம்.
வியூவர்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது கேவலமான பிளண்டராக இருந்திருக்கும். கொஞ்சம் சகிச்சுக்கோங்க. நம்ம வந்து இப்போ லாங் வே டு கோ. இதுக்கப்புறம் இந்த மாதிரி டாக்டிஸ் வரும்போது நான் மிஸ் பண்ணாமல் விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். குயின் 3 D2 குயின் F3. இங்கே வந்து வெட்டியிருக்கணும், அதையும் வெட்டலை. ரொம்ப மோசமான 2 பிளண்டர் பண்ணியிருக்கோம். ஸோ மற்றபடி மற்ற இடத்துல எல்லாமே நல்லா ஆடிருக்கோம். நம்ம கொஞ்சம் வந்து அக்யூரேசி ரொம்ப முக்கியம் கிடையாது இப்போதைக்கு. என்ன என்ன லெவலில் ஆடிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு சும்மா பார்ப்போம். கம்ப்யூட்டரோட சஜஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா இது வந்து சர்வர் வந்து க்ளவுட் பேஸ்டு அனலைசிஸ். இது வந்து ப்ரௌசர் பேஸ்டு அனலைசிஸ். நம்ம கம்ப்யூட்டரை பொறுத்து இது வந்து மாறும். க்ளவுடில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷன்ஸ் வரும்ன்றது தான். 74% தான் அக்யூரேட்டாக ஆடிருக்கோம். 2 பேருமே 2 பிளண்டர் பண்ணியிருக்கோம். ஓகே. Knight D7 check, obviously a big blunder. Rook D3 is a blunder. அதுக்கு நான் Knight D7 blunder பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம Knight F6. ஆனால் ஓப்பனிங்லாம் பாருங்கள், நம்ம விளையாடின நிறைய கேம்ஸில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ஓப்பனிங்கில் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக விளையாடுற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் அது நிறைய தடவை விளையாடுனதுனால அப்படி இருக்குது. அன்னோன் ஓப்பனிங்லேயும் இந்த மாதிரி நம்ம விளையாடிருக்கோம். ஓகே, D7 G into ஓகே, Queen F3 Rook G G2. Queen to D6. பெட்டர் மூவ் குயின் D6. பட் Rook G G2. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஓப்பனிங்கில் ஆடும்போது சொன்னேன், இந்த ஃபைல்லையும் நமக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அதை பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொன்னேன். அப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து இதே டவுட்ஸ் கேம்பிட் ஆடும்போது அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொஃப்ளாக்டிக் மூவ் வந்து நம்ம விளையாடுற மாதிரி இருக்கும். இது நான் மேட் வரலன்னு நான் நினச்சிட்டு இந்த செக் இல்லைனா பெட்டராக தான் இருந்திருக்கும் பொசிஷன். ஓகே, ஸோ லெசன்ஸ் லேர்ன்டு டுடே. என்ன லெசன் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா, டவுட்ஸ் கேம்பிட் இனிமேல் விளையாடுறதா இருந்தால் இந்த G ஃபைலையும் D ஃபைலையும் சேர்த்து பாதுகாப்பு கொடுக்கணும். ப்ரொஃப்ளாக்டிக்காக ஏதாவது ஒரு முடிவு நம்ம பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, இங்கே இந்த டாக்டிஸ் வந்து மிஸ் பண்ணோம். அது டாக்டிக்கல் எரர் ரிப்பீட் ஆக போகிறது கிடையாது, சேம் பொசிஷன். அது நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த என்ன சொல்கிறது, இந்த சீரீஸில் இந்த 5th கேம் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம இன்னொரு கேமில் வந்து மீட் பண்ணலாம்.